வெல்கம் ஹோஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பேச போகிற விஷயம் உண்மையாகவே கொஞ்சம் ஹெவியான விஷயம் தான். WWE ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஷாக்கிங் மூமெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்திருக்கு. த ரிங் ஜெனரல் குந்தர் நம்ம ஜான் சீனாவை டேப் அவுட் பண்ணி வச்சுட்டாரு. ஆமாம் ஹோஸ், ஏன்னா நெவர் கிவ் அப் இதுதான் ஜான் சீனாவோட ட்ரேட்மார்க். 20 வருஷமா ரத்தம் வந்தாலும் சரி, கை உடஞ்சாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்ட சரித்திரமே சீனா கரியரில் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்லீப்பர் ஹோல்டில் மாட்டி மூச்சு விட முடியாமல் வேற வழியே இல்லாமல் ஜான் சீனா குந்தர் மேலே டேப் அவுட் பண்ணிட்டாரு. நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்க தெரியுமா? இப்போ ஸ்டிங் ரிட்டையர் ஆனார்ல, அவரோட லாஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணி கெத்தா அன்டிஃபிட்டடா ரிட்டையர் ஆன மாதிரி சீனாவும் குந்தர் ஜெயிச்சுட்டு சாம்பியன் மாதிரி வெளியே போவாருன்னு தான் நினைச்சாங்க. பட் WWE இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. சீனாவை கிவ் அப் பண்ண வச்சு லூஸ் பண்ண வச்சுட்டாங்க. முதல்ல பார்க்குறப்போ என்னடா இது சீனாக்கு வந்த சோதனை தான் தோணுச்சு. பட் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பார்த்தா என்ன கேட்டிங்கன்னா இதுதான் கரெக்டான முடிவு. ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் ஜான் சீனாவோட லாஸ்ட் மேட்ச். இதுக்கப்புறம் அவர் ரிங்குக்குள்ளே சண்டை போட வரப்போகிறதே இல்லை. ஒருவேளை அவர் குந்தரை ஜெயிச்சு இருந்தா இன்னும் இவர்கிட்ட சரக்கு இருக்கு, ஏன் ரிட்டையர் ஆகிறாருன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் இந்த டேப் அவுட் இருக்குல்ல, அது வெறும் மேட்சோட முடிவு மட்டும் இல்லை, அது சீனா நம்ம கிட்ட சொல்கிற ஒரு மெசேஜ். என்னால் இதுக்கு மேலே முடியாது, என் உடம்பு இதுக்கு மேலே தாங்காது, நான் கிளம்புறேன்னு சொல்லாம சொல்ற விதம் தான் அந்த டேப் அவுட். ஸோ அந்த ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணாம நான் முடிச்சுக்கிறேன்னு கிவ் அப் பண்ணது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்காக அவர் ஈஸியா தோத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கல்ல, பழைய சூப்பர் சீனாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அடி வாங்கியும் திரும்ப எழுந்து வந்து குந்தருக்கு டஃப் கொடுத்தாரு. அரேனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்பா சான்ஸே இல்லை. ஒரு பக்கம் ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ரிங் சைடில் பழைய லெஜண்ட்ஸு எல்லாரும் கண்ணு கலங்கி நிற்கிறப்போ நம்ம சைல்டுஹுட முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். கடைசியாக ஒன்று சொல்லணும், குந்தர் இவர் தான் நெக்ஸ்ட் பிக் திங். ஒரு லெஜண்டை, அதுவும் சீனா மாதிரி ஒரு ஆளை கிளீனாக சப்மிஷனில் ஜெயிக்கிறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை. சீனா தன்னோட டார்ச்சை குந்தர் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ மேட்ச் தோத்தாலும் சீனா எப்போவுமே நம்ம மனசில் சாம்பியன் தான். தேங்க்யூ சீனா ஃபார் எவ்ரி திங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வெண்டிங் கரெக்டாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.